பங்கீடு குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பழனிசாமி இடையேயான முதல் பூர்வாங்க பேச்சுவார்த்தையில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா 23, அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக, தேமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. சென்னையில் நடந்த பாரதிய ஜனதா ஆலோசனைக் கூட்டத்தில் விஜயை ஒரு ஸ்பாய்லர் என்று குறிப்பிட்டு பியூஷ் கோயல் பேசியதாக கூறப்படுகிறது. தவேக பெறும் ஓட்டுகளால் என்டிஏக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். இபிஎஸ் உடன் மிகச் சிறப்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்த சில மாதங்களுக்கான வியூகம் குறித்து விவாதித்தோம். மோடி தலைமையிலான குடும்பமாக 2026 தேர்தலை எதிர்கொள்வோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சென்னையில் இன்று நடந்த என்டிஏ ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை கூட்டணியில் மீண்டும் இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை லீலா பேலஸில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக, பாரதிய ஜனதா இடையே நடந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. 1.5 மணி நேரமாக நடந்த முதல்கட்ட பேச்சு சுமூகமாக இருந்ததாக நயினார் நாகேந்திரன் சொன்னார். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பியூஷ் கோயலுடனான சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பேசினார். 100 நாள் திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி மீண்டும் மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுகிறார் பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான முதன்மை தேர்வுக்கான கேள்வித்தாளில் தமிழ் கேள்விகள் முழுமையாக நீக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தூத்துக்குடி தவேக மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தன்னை மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்க கோரி தவேக பிரமுகர் அஜிதா போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். பனையூர் அலுவலகம் செல்லும் வழியில் விஜயின் காரை தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். அஜிதாவுக்கு மாநில பொறுப்பு வழங்குவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் அவர்கள் போராட்டம் நடத்துவதில் உறுதியாக உள்ளார்கள். ஆனால் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தியை நிச்சயமாக முதல்வர் தெரிவிப்பார் என பள்ளிக் கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் வருமா, சோறு கிடைக்குமா என கேட்கும் திருமாவளவன், சந்தனக்கூடு நடப்பதால் சோறு கிடைக்குமா என கேட்பாரா? அவர் கட்சியை கலைத்தால் நான் 10,000 பேருக்கு சோறு போடுகிறேன் என திருப்பரங்குன்றத்தில் நடிகை கஸ்தூரி பேசியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு என்ன கொடுப்போம் என்பது ரகசியம் என ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் என்ற இபிஎஸ் கருத்துக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளே தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என முதல்வர் கூறியிருக்கிறார். அதன்படி கோவை மக்களை சந்தித்து அவர்களின் தேவையை கேட்டறிவோம் என எம்பி கனிமொழி கூறினார். தர்மபுரியில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆசிரியர் மணிவண்ணன் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றுவது மண்ணின் மைந்தர்களின் உரிமை. இங்கு தீபமேற்றுவது மண்ணோடு மொழியோடு பின்னி பிணைந்த ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் உள்ளதாக நயினார் நாகேந்திரன் கூறினார். 1 பவுன் அல்ல, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், ஓட்டை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போடுங்கள் என்றார். மத்திய சட்ட அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் இணை பொறுப்பாளருமான அர்ஜுன் ராம் மேக்வால் சென்னையில் நயினார் நாகேந்திரனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். டிட்வா புயலால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க தாமதம் செய்வது ஏன் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக சார்பில் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க இன்றே கடைசி நாள். கடந்த 9 நாட்களில் மட்டும் 8,000 பேர் விருப்ப மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என கூறும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தினகரனை சேர்ப்பாரா என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். நம் அனைவருக்கும் உணவளித்து வாழ வைக்கும் விவசாயிகளுக்கு தேசிய உழவர் தின வாழ்த்துக்கள். மண்ணோடு வாழும் உழைக்கும் கரங்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் என அண்ணாமலை தெரிவித்தார். உழவே தலை, உலகத்தவரின் பசிப்பினி போக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தேசிய விவசாயிகள் தின வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீதி கட்சியை தோற்றுவித்தவர் யாரும் வாரிசுகளை முன்னிறுத்தவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்தியது அதிமுக, ஒடுக்கப்பட்ட மக்களை புறக்கணித்தது திமுக என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார்.
ராமதாஸ் தலைமையில் வரும் 29ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் கூட்டம் பாமகவின் பொதுக்குழு அல்ல என பாமக தலைமை தெரிவித்துள்ளது. பொதுக்குழுவை கூட்ட கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் பொதுச் செயலாளருக்கும் தான் அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறுபான்மையின மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார். அவர்களுக்கான பாதுகாப்பு அரணாக திராவிட மாடல் அரசு விளங்கி வருவதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மதுரை மாநகராட்சி ஊழல் ஒன்று போதாதா, மாநகரின் 4 தொகுதியை வெற்றி பெற மூர்த்தி அல்ல மும்மூர்த்தி வந்தாலும் யாரை நிறுத்தினாலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். தமிழகம் வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழக அரசியலின் தட்பவெப்ப சூழ்நிலை தெரியாது. அதிமுகவால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். நன்னிலம், மயிலாடுதுறை, பூம்புகார் தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் 1-to-1 முறையில் சந்தித்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஓட்டு பொறுக்குவதற்காக அரசியலுக்கு வரவில்லை. நாளையே விசிக இருப்பது பிரச்சனை என திமுக கருதினால் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஐ டோன்ட் கேர் என திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக அரசு தாக்கல் செய்த விவசாய பட்ஜெட் விவசாயிகளுக்கு பயனில்லை, அது வேஸ்ட் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆமாம் இல்லை என ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். பேசா மடந்தையாக இருந்தால் உங்களுக்கு பேச விருப்பமில்லை என்று நினைப்பதா, அல்லது நான் சினிமாவிலும் அண்ணன் அரசியலிலும் பயணிப்பார் என மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் தெரிவித்தார். சீனா விசா முறைகேடு வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் 6 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய டெல்லி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எல்லா கட்சிகளிலும் நிர்வாகி நியமனத்தில் மன வருத்தங்கள் இருக்கும். உழைத்தவர்கள் யாரையும் விஜய் கைவிட மாட்டார் என விஜய் காரை வழிமறித்த தூத்துக்குடி பெண் நிர்வாகி குறித்த கேள்விக்கு தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலளித்தார். சீமானும் விஜயும் RSS பிள்ளைகள் என திருமாவளவன் கூறிய கருத்துக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை பதிலளித்தார். இன்னும் எத்தனை RSS பிள்ளைகளை கண்டுபிடிக்கப் போகிறார்? நிறைய RS பிள்ளைகள் தேடி தேடி கண்டுபிடிக்கட்டும், திருமாவளவனின் வயிறு எரியட்டும் என்றார். நான் ஆண்டாள் வேடம் போட்டது ஒரு நடனத்திற்காக. என்னை குறித்து அறிந்தவர்களுக்கு என்னை நன்றாக தெரியும். இந்த விவகாரத்தில் அரசியல் செய்பவர்களுக்கு பதில் எதுவும் கூற முடியாது என திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தெரிவித்தார். எதிர்க்கட்சி கூட்டணியில் எத்தனை கட்சிகளை சேர்த்தாலும் கவலை இல்லை. எங்களுக்கு போட்டி திராவிட மாடல் 2.0வில் திட்டங்களை மேம்படுத்துவதுதான் என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலை பழனிசாமி தலைமையில் சந்தித்த ஊழல் திமுக கூட்டணியை தோற்கடிப்போம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். ராமதாஸ் தரப்பு நடத்தவுள்ளது பொதுக்குழு அல்ல என அன்புமணி தரப்பு அறிக்கை வெளியிட்டதற்கு GK மணி கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமதாஸை கொச்சைப்படுத்தும் செயலை அன்புமணி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். சென்னை சங்கமம் விழாவைப் போல மாநிலம் முழுவதும் பாரம்பரிய கலை திருவிழா நடத்த கலெக்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய தமிழகம் முழுவதும் உள்ள 75,000 ஓட்டுச்சாவடிகளில் டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற 12 மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக படகுடன் அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள தலவிருட்சமான கல்லத்தி மரத்தில் சந்தனக்கூட விழாவிற்காக முஸ்லிம்கள் நிலாப்பெரை கொடியை ஏற்றியதற்கு இந்து மக்கள் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அரையாண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் ஏதும் நடத்தக்கூடாது என தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. கூடுவாஞ்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த பாமக நிர்வாகி திலகபாமாவை திருப்பி அனுப்பினர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 1,02,160 ரூபாய்க்கும், கிராமுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 12,770 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 234 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை ரெட்டியார்பட்டியில் திறக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் இன்று முதல் பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பார்வையிடலாம். பெரியவர்களுக்கு ரூபாய் 30 ரூபாயும், சிறியவர்களுக்கு ரூபாய் 10 ரூபாயும், பள்ளி மாணவர்களுக்கு 5 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பாதுகாப்பு கருதி நாளை மற்றும் நாளை மறுநாள்
குமரி மாவட்டத்திற்குள் வெளி மாவட்ட மாநிலங்களிலிருந்து வரும் கனரக வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நாட்கள் ஆரல் வாய்மொழி, குமாரபுரம், 5 கிராமம் சோதனைச் சாவடிகள் மூடப்படும். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை காலை ப்ளூபேர்டு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 8:54 மணிக்கு துவங்கியது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னை முழுவதும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சர்ச்சைகள் இருக்கும் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி, ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறை நாளை முதல் தொடங்குகிறது. ஜனவரி 5 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேசிய விவசாயிகள் தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்புடன் உழைக்கும் விவசாயிகளின் தியாகம் அளவிட முடியாதது. விவசாயிகளின் நலன், பாதுகாப்பை உறுதி செய்வதே தேச முன்னேற்றத்துக்கான அடிப்படை என கூறியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் பாரதிய ஜனதாவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஹைகோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமையவுள்ள இடம் மற்றும் அடிப்படை வசதிகளை வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் சென்னை கூடுமாஞ்சேரியில் போராட்ட களத்திற்கு வந்த செவிலியர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்தனர். ஜனவரி 1 முதல் குடிநீரில் உள்ள நுண்கிருமிகள் தொடர்பான அளவீடுகளை மாதம் ஒரு முறை கட்டாயம் பரிசோதிக்க வேண்டும் என மினரல் வாட்டர் நிறுவனங்களுக்கு தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. ரூபாய் 5,000 ரொக்கப்பணமாக வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி, சேலை ஜனவரி 6ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி தெரிவித்தார். டிசம்பர் 15ஆம் தேதியே பொங்கல் வேட்டி சேலைகள் வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறினார். தூத்துக்குடி தருவைக்குள மீனவர்கள் 30 பேர் 4 விசைப்படகுகளில் லட்சத்தீவு அருகே தடை செய்யப்பட்ட கவரட்டி தீவில் மீன்பிடித்துள்ளனர். கடலோர காவல் படையினர் அவர்களை கைது செய்து படகுகளையும் பறிமுதல் செய்தனர். சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசினார். 10 நிமிடங்கள் நடந்த உரையாடலில் அரசியல் நிலவரம், எஸ்ஐஆர் பணிகள் குறித்து இருவரும் பேசியதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி வஉசி துறைமுக ஆணையம் 304 மீட்டர் நீளம் மற்றும் 40 மீட்டர் அகலம் கொண்ட MV MSC மைக்கேலாவை என்ற நீளமான சரக்கு பெட்டக கப்பலை வெற்றிகரமாக கையாண்டு நிறுத்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் வசித்து வந்த பாடலாசிரியர் புலமை பித்தன் 2021 காலமானார். இந்நிலையில் எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் புலமை பித்தன் பெயர் இடம்பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க வேண்டி மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ரம்மோகன் நாயுடு கிஞ்சராப்புவை டெல்லியில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினார். ஊட்டியில் காந்தல் முக்கோணம், ரேஸ்கோர்ஸ் மைதானம், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக உள்ளது. வெண்போர்வை போல் போர்த்தி காணப்படும் உறைபனியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் போக்குவரத்து பாதித்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களை அமல்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், கோவை ஆகிய இடங்களுக்கு சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலி இருமல் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலி மருந்துகள் குறித்து புகார் அளிக்க அனைத்து மருந்து கடைகளிலும் QR ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டும் என மருந்து கடை உரிமையாளர்களுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் துயரச் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு போலீஸ் SI, 4 போலீசார், ஒரு ஊர்காவல் படை காவலர் என மொத்தம் 6 போலீசார் CBI அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகினர். தஞ்சை வல்லத்தில் தமிழக அரசின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 197 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 969 புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், கோவி செழியன் ஆகியோர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான ஆணைகளை வழங்கினர். காட்டுமன்னார்கோவில் பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் அதிக பனிப்பொழிவு மற்றும் சீரற்ற காலநிலை மாற்றம் காரணமாக தண்டு துளைப்பான் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.
வேளாண்மை துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்கின்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து டிசம்பர் 26ஆம் தேதி ராமேஸ்வரம் பஸ் நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். மணமகிழ் மதுபான விடுதிகளில் காவல்துறை சோதனை நடத்த எந்தவித தடையும் விதிக்க முடியாது என ஹைகோர்ட் மதுரை கிளை அறிவித்துள்ளது. அங்கு இளைஞர்கள் பணம் வைத்து சீட்டாட்டம் விளையாடுவதை அனுமதிக்க முடியாது, அவர்களின் சமூக நலனை கருத்தில் கொள்வதே முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்தது. திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி புதூரில் செல்வராஜ் என்பவர் 11 நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்ததாக மாவட்ட வன அலுவலர் உத்தரவுப்படி கைது செய்யப்பட்டார். இந்தியா ஒரு இந்து நாடு, இதை ஏற்க அரசியல் அமைப்பின் ஒப்புதல் ஏதும் தேவையில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3, 4, 5 தேதிகளில் இண்டிகோ விமான சேவை ரத்து மற்றும் தாமதத்தால் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள பயண வவுச்சர்களை வரும் 26ஆம் தேதி முதல் வழங்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. இந்த வவுச்சர்கள் அடுத்த 12 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். லண்டனிலிருந்து ஹைதராபாத்திற்கு புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஹைதராபாத் விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு நடத்திய சோதனையில் மிரட்டல் புரளி என தெரியவந்தது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று சென்னையில் ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதன் மூலம் அனைத்து இந்திய பொருட்களுக்கும் நியூசிலாந்தின் 95% பொருட்களுக்கும் முழு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. அடுத்த 3 மாதங்களில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. வங்கதேசத்தில் நடந்த இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள அந்நாட்டு தூதரக முன்பாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். போராட்டக்காரர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சத்துக்கும் அதிகமானோர் நீக்கப்பட்ட நிலையில் 4 நாட்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கை 1,53,571 மனுக்கள் வந்துள்ளன. பெயரை நீக்க கோரி 1196 பேர் மனு அளித்துள்ளனர் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது. இதையொட்டி இன்று சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோமாலை ஆகிய நித்திய பூஜைகளுக்கு பிறகு கோயிலை சுத்தம் செய்யும் ஆழ்வார் திருமஞ்சனம் பணி நடந்தது. பின்னர் பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், திருச்சூர்ணம் உள்ளிட்ட மூலிகை கலவை கோயில் முழுவதும் தெளிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 4ஆம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் கல்லிடைத்த அரைக்கொண்டையில் நெற்றி சுட்டியுடன் எழுந்தருளினார். திருச்சி துவாக்குடி திருநெடுங்களநாத் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தி 1 கோடி பேரை காப்பாற்றியுள்ளேன். நான் இன்னும் தீர்க்காத ஒரே போர் ரஷ்யா உக்ரைன் போர் மட்டும்தான் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள கால்வெஸ்டன் அருகே சிறிய ரக மெக்சிகோ கடற்படை விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் 5 பேர் பலியானார்கள். 2 பேர் படுகாயமடைந்தனர். வங்கதேசத்தில் நிகழும் வன்முறையில் இந்துக்கள் தாக்கப்படுவது கவலை அளிப்பதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு ரூபாய் 897 கோடி நிவாரண நிதியும் ரூபாய் 3,140 கோடி மதிப்பிலான சலுகை கடன் தொகையும் இந்தியா அறிவித்தது. இலங்கையின் நெருக்கடி காலங்களில் உதவ முன்வரும் முதல் நாடாக இந்தியா இருப்பதை இந்த உதவி மீண்டும் பிரதிபலிப்பதாக கொழும்புவில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் வகையில் BCCI அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாடும் வீராங்கனைகளுக்கான சம்பளம் 2.5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. தோனி இல்லை என்றால் தனது கெரியரை இல்லாமல் போயிருக்கும் என இந்திய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அமித் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு இடையே ஆஷஸ் டெஸ்ட் தொடர் நடந்து வரும் நிலையில் இந்த தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இருந்து ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் விலகியுள்ளார். முதுகுவலி காயம் காரணமாக முதல் 2 போட்டிகளை தவறவிட்ட கமின்ஸ் 3வது போட்டியில் மட்டுமே ஆடியது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற இருந்த விஜய் ஹசாரே போட்டிகள் பாதுகாப்பு, மின்சாரம், கூட்ட கட்டுப்பாடுகளில் திருப்தியில்லை என கூறி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதில் விராட் கோலி விளையாட இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும். யாரும் அரசியல் பேசக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மலேசிய அரசு தெரிவித்துள்ளது. 2025 அதிக வசூலை குவித்த இந்திய படமாக ஹிந்தியில் சமீபத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் படம் 870 கோடியே 30 லட்சம் ரூபாய் வசூலித்து முதலிடம் பிடித்தது. முன்னதாக ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த கன்னட படமான காந்தாரா சாப்டர் 1 850 கோடி ரூபாய் வசூலித்தது. அதை துரந்தர் முறியடித்துள்ளது. முரளிகாந்த் தேவசோத் இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் சிவாஜி, பிந்து மாதவி உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் தண்டோரா.
இப்பட விழாவில் பேசிய சிவாஜி, நடிகைகள் உடல் அங்கங்களை வெளிப்படுத்தும் ஆடைகளை அணிவது அழகை வரையறுக்காது. புடவை பாரம்பரிய ஆடைகளை அணியணும் என பேசியவர் சில அநாகரிகமான வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். இது சர்ச்சையாக பாடகி சின்மயி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரவி கிரண் கோலா இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டா, கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் படத்திற்கு ரவுடி ஜனார்த்தனா என பெயரிட்டுள்ளனர். தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட 5 மொழிகளில் வெளியாகும் இப்படத்தின் அறிமுக வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. ஆக்ஷன் கதையில் ரவுடி வேடத்தில் விஜய் தேவரகொண்டா நடித்துள்ளார். எனக்கு ஒரு சிகரத்தை அடையாளம் காட்டிய அவ்வை சண்முகம் ஆசானை இன்று நன்றியோடு நினைத்து வணங்குகிறேன் என மறைந்த இயக்குநர் கே. பாலச்சந்தரின் நினைவு தினத்தையொட்டி கமல் கூறினார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் 2ஆம் பாகம் நிச்சயம் எடுப்பேன். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என டைரக்டர் பொன்ராம் தெரிவித்தார். ஆந்திரா, தெலுங்கானாவில் ஜனநாயகன் படத்தை வெளியிட இருந்த தயாரிப்பு நிறுவனம் பின்வாங்கியுள்ளதாகவும், பிற தெலுங்கு படங்கள் வெளியாக இருப்பதால் படத்திற்கு போதுமான தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் இந்தியிலும் இதுவரை பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்யாததால் அங்கேயும் மிக குறைவான தியேட்டர்களிலேயே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறை பட விழாவில் பேசிய மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம், ஒரு படத்தின் வெற்றி என்பது இயக்குநர் கையில் உள்ளது. இப்போது தமிழில் வெற்றி படங்கள் குறைய நடிகர்களின் தலையீடே காரணம். அவங்க தலையிடாம இருந்தா இன்னும் நிறைய வெற்றி படங்கள் உருவாகி இருக்கும். 2025 சினிமா மோசமாக இருக்கிறது. அடுத்த ஆண்டாவது சினிமா நன்றாக இருக்கட்டும் என்றார். தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய படங்களில் நடித்து வந்த டாப்சி இப்போது ஹிந்தியில் அதிகம் நடிக்கிறார். இவர் கூறும்போது, சினிமாவுக்கு வந்த புதிதில் தனது சுருள் முடியை பார்த்து இயக்குநர்கள் அதை நேராக மாற்றும்படி கண்டிஷன் போட்டனர். அதில் எனக்கு உடன்பாடு இல்லாததால் அந்த சமயம் நிறைய பட வாய்ப்புகளை இழந்தேன் என்கிறார்.